இந்த வருஷம், அதாவது 2026வது வருஷம் எந்த நடிகரோட ரசிகர்கள் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ தெரியல. ஆனா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அண்ணாவோட ரசிகர்கள்லாம் செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. காரணம், கருப்பு, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ட்டு 2 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை கொடுத்திருக்காரு. அதாவது, என்னையடா ஓடிடி ஸ்டார்னு சொன்னீங்க, தியேட்டர்ல எப்படி ஹிட்ட கொடுக்கறன்ட்டு மட்டும் பாருன்ட்டு அவர் நடிப்புல ரிலீஸ் ஆன 2 படங்களும் சேர்த்து 600 கோடியை நெருங்கிருச்சு வசூல்ல. இந்த வருஷம் அதிக வசூல் பண்ண நடிகர்கள்ல தமிழ்ல முதல் இடத்துல இருக்காரு நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அண்ணா. இப்ப ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சூர்யா அண்ணாவுடைய 47வது படத்தோட அப்டேட்டுக்காகத்தான் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்டேட்டும் இப்ப வந்தாச்சு. அதாவது, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சூர்யா 47 படத்தோட டைட்டில அறிவிக்க இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா கலாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துக்கு கலாட்டா டைட்டில் செட் ஆகுமா அப்படின்றத நீங்க நம்ம கமெண்டா பதிவிடுங்க. இந்த கலாட்டா அப்படின்ற டைட்டில் இந்த படத்துக்கு ரசிகர்கள் சொல்ற 4வது டைட்டிலுங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் சரவெடி, அதுக்கப்புறம் சீனு, அதுக்கப்புறம் சீன், இப்ப கலாட்டா. ஆனா இந்த படத்தோட டைட்டில் சீனு தான் பிக்சிங் அப்படின்ற மாதிரி சமீபத்துலலாம் நியூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கலாட்டா அப்படின்ற டைட்டில தான் இந்த படத்துக்கு வைக்க போறதா ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். செப்டம்பர் 18 விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷமே இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. வர தீபாவளிக்கு எப்படியாச்சும் சூர்யா 47 படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் படக்குழுவினருடைய எண்ணமா இருக்கு. அந்த எண்ணம் மட்டும் நிறைவேறிச்சு அப்படின்னா ஒரே வருஷத்துல 3 பிளாக் பஸ்டர் திரைப்படங்களை கொடுத்த நடிகரா நம்ம சூர்யானா மாறிடுவாரு. கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் 3வது பிளாக் பஸ்டரும் கண்டிப்பா ஆன் த வே.